உம் திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா இதோ வருகின்றோம். உம் திருவுள்ளம் நிறைவேற்ற கல்லான இதயத்தை எடுத்துவிட எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிட. கல்லான இதயத்தை எடுத்துவிட எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிட. எம்மையை நாங்கள் மறக்கவிட, எம்மையை நாங்கள் மறக்கவிட, கொஞ்சம் நீனையோ துன்பம் நினைக்கவிட. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, புனித வாரத்தினுடைய புதன்கிழமையிலே உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியிலே இணைக்க தயாராகி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த திருப்பலியை உங்களுக்காக நிறைவேற்றுவதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக பார்ப்பது முதல் வாசகம் எஸ்ஐயா புத்தகம். எஸ்ஐயா புத்தகத்திலே துன்புறும் மெஸ்ஸியா என்ற இரண்டாவது பகுதியிலிருந்து இன்றைக்கு வாசிக்க கேட்போம். மெஸ்ஸியாவினுடைய துன்புறுதல் எத்தகையதாக இருக்கிறது, அது ஏன் இந்த துன்புறுதல் என்று உற்று நோக்குகிற போது அது மனிதனுடைய மீட்புக்காக என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய மீட்பு என்ன என்று நாம் கேட்டோம் என்றால், அநியாய அக்கிரம வாழ்வு நிலையை விட்டுவிட்டு அன்பு வாழ்வு நிலையிலே நம்மை இணைத்து கொள்வது தான். இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு பாடமாக இருந்திருக்கிறார். அதான் அவருடைய உயிர்ப்பு நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். அவருடைய அன்பானது அகிலமெல்லாம் எடுத்து செல்லப்பட வேண்டும், அந்த அன்பின் கருவிகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய நாள் கொடுக்கிறது. இந்த அழைப்புக்கு தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் பார்க்கிறோம். யூதாஸ் இஸ்காரியோத்து, இயேசுவின் சீடர்களில் ஒருவன், மிகவும் திறமைசாலி, இயேசுவை காட்டுக் கொடுப்பதிலும் தான் திறமைசாலி என்று நிரூபிக்க முயற்சான், தோல்வியுற்றான் என்ற செய்தியை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய இந்த புனித வாரத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய புனிதம் நம்மை நிறைவான அருள் வாழ்வுக்கு இட்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காக உமது திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உமடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளையடைய செய்வீராக. உம்மோடும் தூயாவியாருடன் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 50, இறைவார்த்தைகள் 4 தொடங்கி 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடையை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறியேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69, பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனே. என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானே. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது
விழுந்தன. பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படிகின்ற எங்கள் அரசரே போற்ற பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீ சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 25 முடிய. 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக் காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த போது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூல் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுப்பவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளிலும் இறப்பிலும் பங்கு கொண்டு உயிர்ப்பின் மகிமையை பெற நம்மை தயார் செய்கின்ற இந்த காலத்தில் உச்சத்திலே நாம் இருக்கிறோம். தவக்காலம் என்பது முடிவுக்கு வந்து புனித வாரம் என்று சொல்லக்கூடிய இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் மிகவும் கவனமாக இந்த நாட்களிலே ஆண்டவரோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாகத்தான். பாஸ்கா உணவு உண்ண எருசலேம் சென்ற இறைவன் கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நீங்களும் நானும் கொண்டாடிய குருத்து ஞாயிறன்று எருசலேமுக்குள்ளே பவனியாக நுழைந்திருக்கிறார். நகர் முழுவதும் கொண்டாட்டங்கள். பாஸ்கா விழாவிற்கான கொண்டாட்டம். நகர் முழுவதும் பேச்சு, எந்த போதகர் எங்கே இருக்கிறார் என்பது. அதே நகரில் தேடுதல் வேட்டை ஒன்று இருக்கிறது. எந்த தேடுதல் வேட்டை என்றால், நான் கடவுளின் மகன் என்று சொல்லி கொண்டிருக்கிறவனை எப்படியாவது இந்த பாஸ்காவுக்கு பலியாக கொடுத்து விட வேண்டும் என்ற தேடுதல். அது வேறு யாரையும் அல்ல, இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி அவர் எங்களுக்கு கிடைப்பார், எப்படி அவரை கொலை செய்யலாம். பலமுறை கொலை செய்ய முயற்சி செய்த போதெல்லாம் மக்களுக்கு அஞ்சினார்கள். சில முறை கூட்டத்தினரிடையே இயேசு கடந்து சென்று விட்டார். இழுக்க முயன்றார்கள், இழுக்க முடியலை. கல்லால் அடிக்க முயன்றார்கள், அடிக்க முடியலை. கொல்ல முயன்றார்கள், கொல்ல முடியலை. இப்படி எல்லாத்திலையும் வீழ்ச்சியுற்ற அவர்கள் இவரை கொல்வதிலே இந்த எருசலேம் நகரத்தில் இந்த நாட்களில் எழுச்சியுறலாமா என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற போது எலி பொறி தானாக அவருடைய கட்டையிலே சிக்கியது. அந்த பொறிதான் யூதாசு இஸ்காரியோத் என்ற இயேசுவின் திருத்தூதர்களில் ஒருவன். அவன் இயேசுவை பொலிட்டிக்கலாக காட்டி கொடுக்கலாமா என்ற எண்ணம் இருந்துச்சா என்னன்னு தெரியலை. பலமுறை இதை பற்றி யோசிக்கின்ற போது அற்ப ஆசை அவனிடம் ஒன்று இருந்திருக்கலாம். இயேசுவை கொல்ல திட்டமிட்டு கொண்டிருக்கிற கும்பலுக்கு பாடம் கற்பிக்கலாம் என்று அவன் நினைத்திருக்கலாம். அரசியலில் இந்த நாட்களிலே பார்க்கிறோம், அவர் 1000 கோடி சம்பாதித்து விட்டார். இந்த கட்சியினுடைய தலைவர் 2000 கோடி சம்பாதித்து விட்டார் என்று அரசியல் புரசலாக ஒரு தலைவனை பற்றி பேசுகிறார்கள். அது எப்படி நடந்தது என்று கேட்கிற போது, எங்களிடம் கணக்கிடக்கூடிய குழுக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தப்பிழைத்து பெற்ற பணத்தை தான் பெற்று பிடுங்குகிறார்கள் என்பதெல்லாம் செய்தி வருகிறது. மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். உங்களுடைய தவறுகளை வெளியே சொல்லிவிடலாம் என்று பணம் பறிக்கின்ற கும்பல் இருக்கிறது. அதற்கு தலைவர்களும் விதிவிலக்கல்ல என்பதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நமது தலைகளுக்கு கூட, நமது விரல்களுக்கு கூட விலை பேசப்படுகிறது என்பதை செய்தியிலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நமது நற்பெயர்களுக்கு விலை பேசப்படுகிறது. அது இந்த சோசியல் மீடியாக்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு அரசியல் தலைவனுடைய நற்பெயரை கெடுப்பதற்கு குழுக்கள் அமைத்து அவர்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக அவர்களுடைய பேறுகளை கெடுப்பது.
ஊர்ப்புறங்களிலே மக்களிடையே புழக்கமாக இருந்த புரளியை விஞ்ஞானமயமாக்கியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். சாதாரணமாக நமது ஊர்களிலும் இதை பார்க்கலாம். ஒரு மனிதன் நேர்மையாக வாழ எத்தனிக்கின்ற போது அவனை கீழே தள்ளுகிற குணங்களுள்ள மனிதர்கள் பலர் அங்கிருப்ப. தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், கூடவே இருக்கிற நண்பனாக கூட இருக்கலாம். அதையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம், அதை கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி ஒரு கடத்தலை தான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே கடந்து வருகிறார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், தலைமை குருக்கள், யூத தலைவர்கள் எல்லாம் இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்ற தேடலில் இருந்தவர்களுக்கு தீனியாக யூதாஸ் இஸ்காரியத்தினுடைய எண்ணம் இருந்தது. யூதாசுக்கு காட்டி கொடுப்பதிலே எண்ணம் இருந்ததா, இல்லை கையுட்டு வாங்குவதிலே எண்ணம் இருந்ததா தெரியலை. ஆனால் இரண்டும் நடந்தேறி விட்டது என்பது உறுதியானது. இந்த இரண்டும் நடந்தேறி விட்டது என்பது அன்பார்ச்சுனேட், தவிர்க்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுடைய திட்டப்படி அனைத்தும் நிறைவேற இருந்தது என்று. ஒரு யூதாஸ் இல்லைன்னா இன்னொரு மனிதன், 12 பேரில் ஒருத்தர் இல்லாட்டினா 72 பேரில் ஒருத்தர், 72 பேரில் ஒருத்தர் இல்லைன்னா கண் பார்வை பெற்றவனோ, பேச சக்தி பெற்றவனோ, நடக்க சக்தி பெற்றவனோ, ஆடையை தொட்டவனோ, உணவு உண்டு வயிறார உணவு உண்டு பசியாரியனோ எவனோ ஒருவன் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். அப்படியாகத்தான் அந்த சூழல் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் யூதாஸ் இஸ்காரியத்தை இன்றைய நற்செய்தியில் அறிமுகப்படுத்துவது எப்படியாக அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிற போது, 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, 12 ஒருவன் என்று ஒருமையிலே சொல்லப்படுகிறது, அவன் என்று சொல்லப்படுகிறது. யாராவது பெரிய மனிதர்களை பார்த்து அவன் வர்றான் அப்படின்னா அவ்வளவுதான் அவமரியாதை. நமக்கு நாம் சண்டையிடுகிற போது, கோபம் கொள்ளுகிற போது முதல்ல ஒரு மனிதனுடைய நற்பெயருக்கு களங்கம் இருப்பது அவருடைய உயர்நிலையை காணாமல் போடா வாடா என்று திட்டுகிற போது அவன் தாழ்நிலையிலே இருப்பதை உணர்கிறான் என்பதை பார்க்கிறோம். இதை உணர்ச்சி பூர்வமாகவே சண்டையிடுகிற போது, பிறரை பற்றி இழிவானதை பேசுகிற போது நாம் பார்க்கிறோம். போடா என்றால் அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொன்னோம் என்றால் அந்த மனிதனுடைய மனித தன்மையை கீழாக கொண்டு விடுவதுதான். அப்படிதான் நற்செய்தி தொடங்குகிற போதே 12 ஒருவர் என்று சொல்லலை, இயேசுவின் சீடர்களுள் ஒருவர் என்று சொல்லலை, 12 ஒருவன் என்று முன்மொழிகிறது. ஒருவன் என்றால் இவன் அநியாயக்காரனாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அக்கிரமக்காரனாக மாறப்போகிறான் என்ற நிலை இருக்கிறது. கூடவே இருந்து குழிபறிப்பவனாக இவனை பார்க்கிறார்கள், நம்பிக்கை துரோகம் செய்கிறவனாக இவர்கள் பார்க்கிறார்கள், ஆசை கொண்டவனாக பேராசை கொண்டவனாக இவர்களை பார்க்கிறார்கள், காட்டி கொடுக்கவனாக இவரை பார்க்கிறார்கள். தலைவனுக்கு குழிபறிக்கின்ற நிலையிலே இன்று அரசியலில் நிறைய பேரை பார்க்கிறோம். ஒரு கட்சியில் நேற்று வர இன்னைக்கு மற்றொரு கட்சியினுடைய வேட்பாளர் என்று மீடியாக்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல தான் கொஞ்சம் முன்னாடி எருசலேமுக்குள்ளே நுழைகிறவரை இயேசுவை ஓசானா பாடி எருசலேம் நகருக்குள்ளே கூட்டிகிட்டு வரவரை இயேசுனுடைய ஆளாக இருந்துட்டு 2 நாளில் மாறி போயிட்டானப்பா. அவனுடைய எண்ணம் அங்கு வசதியானவர்களை பார்த்திருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்திருக்கலாம். இந்த கட்சியில் பவர் இல்லை, அந்த கட்சிக்கு போனால் பவர் இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, போகலாம் என்று கட்சி மாறுவது போல இவனுக்கும் எருசலேம் நகரை ஒரு முறை பார்த்திருக்கலாம்,
ரோமையருடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக நம்மை மாற்றிக்கொண்டால் அதிகாரம் கிடைக்கும் என்ற ஆசை இருந்திருக்கலாம். யூதர்களுடைய தலைவர்களுக்கு தன்னை இணக்கமாக காட்டிக்கொண்டால் இன்னும் நலமாக இருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். அங்கு பார்த்த மற்ற பணக்கார தன்வந்தர்களைப் போல தன்னிடமும் 30 வெள்ளிக்காசு அதற்கு மேலாக இருந்தால் நானும் மதிக்கப்படுவேன், எனக்கு ஒரு கூடாரம் இருக்கும், எனக்கென மக்கள் இருப்பார்கள் என்று அவர் எண்ணியிருக்கலாம். சாத்தான் அவருக்கு சோதனையாக இருந்திருக்கலாம். இந்த சோதனைக்குள் ஏதோ ஒன்று அவரை இழுத்து சென்றது. எதுவரை அப்படின்னா இயேசுவை காட்டி கொடுக்கின்ற வரை இழுத்து சென்றது. அது நடந்தேறி விட்டது என்பதுதான் நியதி. இந்த நிலையை பார்க்கின்ற போது அன்றாட மனித வாழ்வில் பிறர் நம்மை காட்டி கொடுக்கின்ற போது, பிறர் நம்மை காலவாரி விடுகிற போது, பிறர் நமக்கு எதிராக திரும்புகிற போது, நான் அன்பு செய்கிற, நான் நம்புகிற, நான் உடன் பழகியிருக்கிற எனது நண்பன், எனது உறவு, எனது உடன்பிறப்பு, எனது பிள்ளை, எனது பெற்றோர் என்ற நிலையிலே கூடவே இருக்கிறவர்கள் குழிபடித்தார்கள் என்றால் நம்மால் தாங்க முடியல. ஆனால் இயேசு அதை தாங்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார். எப்படியாக என்று சொல்லுகிற போது, இது யூதாசுடைய சித்தமோ திட்டமோ என்னுடைய சித்தமோ அல்ல, மாறாக என் தந்தையினுடைய திட்டம். இந்த திட்டம் எதற்கான திட்டம் என்று பார்க்கிற போது மீட்புக்கான திட்டம், அவ்வளவுதான். மீட்புக்கான திட்டத்தில் ஒருவன் பாவியாகலாம், காட்டி கொடுக்கலாம், ஒருவன் அக்கிரமாக இருக்கலாம். ஆனால் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரிடம் வருவதற்கு. அதற்கான வாய்ப்பை யூதாசு இஸ்காரியோத்து ஏற்படுத்தி கொள்ளலை. ஆனால் உணர்ந்தான் ஒரு கட்டத்தில், இப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கு நான் காட்டி கொடுத்துட்டேன்னு குற்ற உணர்வு. அவன் சொல்லுகிறான், அநியாயமாக நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையை அவன் வேறு விதமாக தேடிக்கொண்டான். அதே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் மறுதளித்து வேறு விதமாக வாழ்க்கையை தேடிக்கொண்டார், தலைவனானார் என்பதை பார்க்கிறோம். நாம் எந்த நிலையிலும் பிறருடைய நம்பிக்கைக்குரிய மனிதனாக, பிறருடைய அன்புக்குரிய மனிதராக வாழ்கிற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் இந்த நிலை. நம்பிக்கைக்கற்றவனாக பிறருடைய அன்புக்கு புறம்பாக நாம் செயல்பட்டோம் என்றால் யூதாசு இஸ்காரியோத்தினுடைய நிலைதான். அழுதாலும் பொழுதாலும் மாண்டோர் திரும்ப வருவதில்லை என்பது போல, அழுது புரண்டாலும் இவன் மனம் திரும்பவில்லை என்றால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. காட்டி கொடுத்து விட்டான். ஒருவேளை கடவுள் ஆண்டவர் இயேசு சொல்வது போல கடவுளுடைய திட்டமாக இருக்கலாம். ஆனால் மனம் திரும்புதல் என்பது அவனுடைய திட்டமாக இருந்திருக்க வேண்டும். அதை அவன் செய்யவில்லை என்பதுதான். உங்களுக்கும் எனக்கும் அருமையான ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் மகிமையில் நீங்களும் நானும் பங்கெடுத்து அவருடைய அன்புக்கு சாட்சிகளாக வாழ, அன்பின் கருவிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். அன்புக்கு சாட்சிகளாக மாற வேண்டுமென்றால் இந்த அக்கிரம வாழ்வையெல்லாம் கடந்து வர வேண்டும். காட்டி கொடுத்தலை கடந்து வர வேண்டும், அநியாயத்தை கடந்து வர வேண்டும், நமக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் கடந்து வர வேண்டும். பொறுமையோடு அதை தாங்கி கொண்டு வலிமையோடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் இயேசு அதுதான் செய்தார். தான் பட்ட துன்பங்களை, மரணத்தை கூட கடவுளுடைய திட்டப்படி பொறுமையோடு தாங்கி கொண்டார், வலிமையோடு உயிர் தெழுந்தார் என்பதுதான். அந்த உயிர்ப்பின் வலிமை உங்களுக்கும் எனக்கும் பரிசாக மாறட்டும். நீங்களும் நானும் அநியாயமற்றவர்களாக வாழ்ந்து அன்புக்குரிய கருவிகளாக எதிர்மறையில் இல்லாமல் நேர்மறையில் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆற்றலை வேண்டி ஜெபிப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட உந்தன், வளமையை விட உந்தன்
அருள் நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட இந்தன் வழமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்குமே காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறைகளை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயனை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் மீட்பு அழிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அழகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டே அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்த மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அந்த திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கிய எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக குடி ஜபிக்கிற மதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக மொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் மக்கள் வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் என்னுடைய தாயார் திருமதி மரியம்மாள் அவர்களுடைய இறந்த 25ஆம் ஆண்டு. இந்த நாளில் என்னுடைய தாயாருடைய ஆன்மாவிற்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்து கழிக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தி உமது அன்புக்குரிய பிள்ளைகளாக மாற்றியருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மரணிகள் குறித்து காட்டும் ஓம் திருமகனுடைய எம்மை சாவல் எங்களுக்கு நிர்முடிவில்லா வாழ்வு தந்தருள்வீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. ஆடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம், ஓடி பாவம் தீர்த்து மோட்சம் உள்ளுவிக்க வல்லதே. கெட்டு போனோ பாவியானோ கிருபை செய்நாதனே, மட்டிலா கருணையின் மேல் வைத்திறங்கும் இயேசுவே. பாடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம், ஓடி பாவம் தீர்த்து மோட்சம் உள்ளுவிக்க வல்லதே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.